வாரிய பயிரை கண்டு போதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலார் ஒரு இடத்தை 1867 பொதுமக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவருக்கு 106 ஏக்கர் கொடையாக கொடுத்த இடம் அது. அங்க இருக்கின்ற ஞான ஒளி சபை மற்றும் திருக்கோவிலாம் இருக்குதுங்க. அந்த இடத்துல சமீபத்தில் தமிழக அரசு வள்ளலார் சர்வதேச மையம் என்று ஒரு அமைப்புக்காக கிட்டத்தட்ட அந்த 70 ஏக்கரை கையகப்படுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். இது ஒருபொழுதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதற்கு காரணம், அந்த மையம் பெருவழி மையம், அது பொதுவழி பெருவழி, அதாவது ஓப்பன், பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஏக்கர், அது வந்து ஒரு பெருவழி. அது அந்த இடத்துல 10 இருந்து 15 லட்சம் மக்கள் அங்கு கூடுவார்கள். அந்த தீபம் ஏற்றிய பிறகு 7 திரைக்கு பிறகு அதை அகற்றிய பிறகு மக்கள் அந்த ஒளியை பார்க்கறதுக்கு 10 லட்சம் பேர் அப்படி கூடுவாங்க, 15 லட்சம் பேர் கூடுவாங்க. அங்க அந்த இடத்தை 70 ஏக்கர் எடுத்து வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்போம் சொல்றதெல்லாம் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அந்த இடம் அப்படியே தான் இருக்கணும், பெருவழியா தான் இருக்கணும். அது எதுவுமே ஒரு ஏக்கர் கூட அரசு கையகப்படுத்தக்கூடாது, கை வைக்கக்கூடாது. வள்ளலார் சர்வதேச மையத்தை அமையுங்கள், அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனா அந்த இடத்துல கிடையாது. பக்கத்துல சேத்தியாத்தோப்பு நெடுஞ்ச சாலை இருக்குது, விருதாச்சலம் சாலையில எவ்வளவு இடம் இருக்கு, கும்பகோணம் சாலையில எவ்வளவு இடம் இருக்கு, கடலூர் சாலையில எவ்வளவு இடம் இருக்குது. அங்க எடுத்துட்டு போங்க, 200 ஏக்கர் 500 ஏக்கர்ல மையம் அமையுங்க. அது நாங்க தப்பு சொல்லல, நாங்க அமைக்க வேண்டும், மையம் நடத்தணும். ஆனா அந்த இடத்துல கிடையாது. அது ஒரு புனிதமான இடமா நாங்க பாக்குறோம். அங்க போயிட்டு நீங்க சர்வதேச மையத்தை போட்டு காம்ப்ளெக்ஸ்ல எங்களுக்கு வேண்டாம், நீங்க நடத்துங்க, வேற எங்கேயாவது கட்டிட்டு போங்க. அதை மீறி அரசு அங்க கையகப்படுத்தி பண்ணாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையான போராட்டம் நடத்தும். நிச்சயமாக வேறு விதமான போராட்டங்கள் நாங்கள் நடத்துவோம். பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.